வணக்கம் நண்பர்களே, இந்த இடம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமோசா தான் செய்ய போகிறோம். அதை செய்ய மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பு 2 கப்பு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 சொட்டு எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மாவு சாப்பிட்டா வரதுக்காண்டி நம்ம ஊட்டும் போது பிசு பிசு நம்ம ஒட்டாமல் வரதுக்காண்டி நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியில் உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேங்க. இந்த உப்பு நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது 30 நிமிஷம் ஊற வச்சுலாங்க. வாங்க பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட் நம்ம மைதா மாவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் கிண்டி எடுத்து வச்சுங்க. நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சு வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை கருவோடாமல் நல்லா வசக்கி எடுத்துக்கிறோம். நாங்கள் புளிப்புக்காண்டி ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இது நல்லா வசங்க வந்த பிறகு ஏற்கனவே உருளைங்க உரிச்சியெல்லாம் எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட நாங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வாங்க நம்ம மசாலா பார்க்கலாம். நான் மிளகுத்தூள் எடுத்துருக்கேங்க. மிளகுத்தூள்லாம் போட்டு முடிச்ச பிறகு வீட்டிலே ரெடி பண்ண நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்காண்டி சிக்கன் பொரிக்கப்படி போட்டுக்கோங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டுங்க. இது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சப்பாத்தி மாவு பிசைறோம். நம்ம மெல்லிசாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோதுக்குள்ள மெல்லிசாக வருதோ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம எண்ணெயில் படும் போது உள்ளேயும் நல்லா வெளியே நல்லா வெந்து வருங்க. இந்த மாதிரி நம்ம கட்டை ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த கட்டை ஷேப்லேயே நம்ம 2 இதாக போடலாங்க. சைடுலாம் எடுத்து தூரப்பட்டுறாங்க. நம்ம அடுத்த இதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ரொம்பவும் வேக விட்றாமல் நம்ம கண்ணாடி மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த முக்கை இந்த சைடு வச்சு அதே சைடு இப்படி மடிச்சிக்கலாங்க. இப்படி மடிக்கும் போது நம்ம நடுசில் ஒரு ஸ்கோல் உருவாயிரும். அந்த ஸ்கோலை தாங்க நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உள்ள வச்சுக்கலாங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் போட்டுட்ருக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ரெடி பண்ண பேஸ்ட் நம்ம மேலே தடவை விட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. நம்ம ஸ்டஃபிங் கீழே விழாத தண்டியும் நம்ம நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாங்க. நம்ம பேஸ்ட் நல்லாவே ஒட்டிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உரம் ரெடி பண்ண சம்சா உள்ளே இறக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சம்சா நல்லா கருக விட்டுறாங்க. பொன்னியமாக தண்ணி வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எவ்வளோத்துக்குள்ள மெலிசாக ஓட்டுறோமோ அவ்வளோத்துக்குள்ள நம்ம சம்சா சீக்கிரமாகவும் வெந்து முடிச்சிருங்க. நாங்கள் சம்சா இந்த பதத்துக்கு வந்த போய் எடுத்துக்கலாங்க. இதே போல் நாங்கள் ரெடி பண்ண எல்லா சம்சாமும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டோங்க. நாங்கள் சம்சா டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் பண்ணியிருந்தாங்க. வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அடுத்த பாய் காய்ஸ்.